ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நைட் என்னோடய ஹாஸ்டலில் இட்லி. அதுக்கு நான் தொட்டுக்க என்ன செய்ய போகிறேன்னு தான் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் மீல் மேக்கர் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அது நல்லா வெந்து வந்துடும். அது ஒரு 10 நிமிஷம் ஊறி வந்ததும் அதில் இருக்க தண்ணி எல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு, நான் பெரிய மீல் மேக்கர் வாங்கினால சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குட்டி மீல் மேக்கர் வாங்கினா அது கட் பண்ண தேவையில்ல. எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மீல் மேக்கர், கருவேப்பிலை, முந்திரி, சீரகம், சோம்பு போட்டு நான் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி தான் கெட்டில் ஆன் பண்ணிட்டு அதில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு 10 நிமிஷம் குக்காக விட்டுருங்க. குக் ஆனதும் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறமா சிக்கன் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் அதை போட்டுருங்க. அந்த பேஸ்ட் எதுக்குன்னா நம்ம வந்து தேங்காய் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நமக்கு ஹாஸ்டலில் தேங்காய் கிடைக்கல, அதனால நம்ம தேங்காய் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நான் அந்த பேஸ்ட் ஊற்றிக்கிட்டேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எங்கள் ஹாஸ்டலில் வந்து வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் எங்கள் ஹாஸ்டலில் முட்டை தருவாங்க. அந்த 2 முட்டை சும்மா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் துருவி அதில் போட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கடைசியாக அந்த மீல் மேக்கர் போட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குனது ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கிடுங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பர்.